வேறு கை அப்போ பிடிச்சா தானே சொல்லும். அப்போ பிடிக்கிறதா தேவையில்லை, கை சொல்கிற இல்லை விஷயம் வராது. ஒன்று அடி பிடிக்கக்கூடாது, பாகு தீஞ்சு போயிடக்கூடாது, பாகுட பதத்துக்கு சரியாக வரணும். அடுத்த விஷயம் பாகு பொங்கி வழிஞ்சிடக்கூடாது. பொங்கி வழிஞ்சால் அள்ளி ஊற்றுவாங்க என்ன ரைட். இந்த விஷயம் அவ்வளவும் நடக்குமே அப்போ போட்டால் தான் நீங்கள் என்னத்துக்கு பாகு எடுக்கணும்னு தயவு செய்து அப்போ பாவிக்காதீங்க. அப்போ பாவிக்க கிண்டி 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 என்ன செய்வேன்னு சொன்னால் இந்த சட்டி ஊற முழுக்க பாகு அப்போவீங்க. பாகு வேஸ்ட் ஆகும். கிட்டத்தட்ட 100 கிராம் பாகு வீணாக போகும். சரி, பாகெல்லாம் காய்ச்சியெல்லாம் எடுத்து முடிஞ்சு பிறகு பார்த்து சட்டி முழுக்க அப்பிடிக்கும். வலிச்சு பார்ப்பாங்க, ஏலாது கொண்டு போய் கிணத்தடியில் போடும். 3 நாளே கிடக்கு கிணத்தடியில். அந்த டைமில் நாய் ஒன்று வந்தது. இந்த மதிய நேரம் கை தாகத்தோடு வந்தது. சிலக் சிலக் சத்தம் கெடுத்து பார்த்தால் நாய் வாய் வச்சுது. இந்த பாத்திரம் சாம்பல் விடுறதுக்கு அல்லது குப்பல்றதுக்கு போகும். அடுத்த விஷயம், கரண்டிலையும் இருக்குது. அகப்பையில் பட்டு மர சிரட்டை அப்போ தான் பாவிப்பாங்க பாக எடுக்கிறதுக்கு தான். அதுதான் சரி எனக்கு. அதுலேயும் இருக்கிறது தான் தட்டுவாங்க கழுத்தர உடைவே. அப்போ அந்த பாகையும் பானையும் அந்த அகப்பையும் அடுப்புக்குள்ளே நீ போயிடும். அடுத்த விஷயம், பாக எடுத்து பிடிச்சிடும். அப்போ 4 வீட்டை பாக எடுத்து கொண்டு போய் கைப்பட்டையும் கிடக்குது, இடுப்பும் கிடக்குது. உடம்புக்கு ஒரு வேலி அள்ளி அள்ளி காய்ச்சி காய்ச்சி கை இல்லை இந்த கை வேளாண் என்ன ஆகும், இந்த கைக்கு மாற்றுவாகும், இந்த கைக்கு இங்கே வேலை செய்யாது. இடுப்பு தண்ணி